நான் வரும்போது பார்த்த ப்ரொடியூசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் பரவாயில்ல, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் அவரே ப்ரொடியூசராக வந்து யாருக்கு எந்த சிரமம் வைக்க வேணும் நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்திருக்காப்புல. ஸோ இங்கே வரும்போது ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது எனக்கு. என்னென்னா 16 வயது இந்த படத்தில் ஃபஸ்ட்டு என்ன கிளாப் அடிக்க சொல்லி சொன்னார் சார். அசிஸ்டண்ட்டாக நான் ஒரே ஒரு ஆள் தான் அசிஸ்டண்ட்டு, ஒருத்தர் பாலகுரன் அசோசியேட்டு, நான் ஒருத்தர் தான் அசிஸ்டண்ட்டு. கிளாப் அடிக்க சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தேன், இந்த கிளாப் அடிக்கிற வேலை ஆரம்பித்தோம்னா அப்புறம் எந்நேரம் இதையே கையில் இந்த கட்டையை தூக்கிட்டே சுற்றிட்டு இருக்கணுமே, அடுத்தது டைலாக் ஏதாவது சொல்லிக் கொடுக்குறதோ இல்லை மற்றவங்ககிட்ட போய் பேசுகிறது, இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் அசௌகரியமாக இருக்குமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு எப்படிரா இதுலேருந்து தப்பிக்கிறது, வேறு யாரும் இல்லையே அப்படின்னா அங்கே துருண்டு ஒரு ஆர்ட் அசிஸ்டண்ட் சேகர்னு இருந்தாப்புல. நான் வேணும்னா என்ன பண்ணேன், எங்கள் டைரக்டர்கிட்ட நம்பர் சொல்லும்போது 32/2/2/1 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உளர்னோன்னு என்னையா ஒரு கிளாப் அடிக்குது அப்படின்னு அந்த சேகரிங்களா அப்படின்னா அந்த சேகர் கூப்பிட்டாடினா அவர் ஸ்டைலாக அடித்தார். அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒதுங்கிட்டேன். அந்த திருத்தனம் பண்ணது ஏன் இங்கே ஞாபகம் வந்ததுன்னா, என் பாக்கிய ஸ்டாஃப் பூரா இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் மைண்டுக்கு வந்துடுது. இந்த ஆயுத பூஜை எடுத்தான சிவகுமார், அவன் வந்து சேரும்போது கையெழுத்து தப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை சேர்த்த மாட்டாங்கன்னு, பத்திரிக்கை வேலைக்கு வர்ற கையெழுத்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு அவன் திருட்டுத்தனமும் ஒரு ஆளை வச்சு எழுதி அதை கொண்டு வந்து சிவகுமார்னு நீட்டினான். ரொம்ப நாள் இது எனக்கு தெரியவே இல்லை. ஏதாவது ஒன்று வரும்போது டக்குன்னு ஆஃபீஸுக்கு வந்து ஒரு 2 வார்த்தை எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவேன். சொன்ன உடனே சொல்லுங்கள் சார், நான் எழுதிட்டு வந்தேன், உட்காந்து எழுதிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு நாள் தான் தெரிஞ்சது, இவர் ஏன் இங்கே முன்னாலே எழுத மாட்டேங்கிறாருன்னா தனியாக போய் கையெழுத்து நல்லா இருக்கால யாராவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் ஏதோ கிரிக்கெட் இருக்கும்போது பார்த்துட்டேன். அப்புறம் தெரிஞ்சது இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பாக்கியால் என்ட்ரி ஆனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைண்டில் வேற ஒன்று வச்சுக்கிட்டு, பாண்டியராஜ் அவன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாதிரியே இருந்தது. ஆனால் வந்து நம்ம ஏதாவது சொல்லும்போது கூப்பிட்டு சில நேரங்களில் ஏதாவது சொன்னோம்னா கேட்டுக்குவான், வாயே திறக்க மாட்டான். ஏன்னா எங்கே இவங்கிட்ட இருக்கிற நம்ம எடுத்துருவோமோ அப்படின்னு ஒரு பயமாக காம்ப்ளெக்ஸாக இல்லை. இங்கே மெயின் பிக்கிற இப்போ நான் போட்டோன்னே என்னடா வித்தியாசமாக இருக்குது ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் அது இது என்னென்னமோ வந்தது. அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன ஒரு க்ளோஸ்அப் அப்படி வந்தது பாருங்கள், ஒரு நம்மளா இது அப்படின்ட்டு. நான் அவ்வளோ நேரம் ட்ரெய்லர் வித்தியாசமாக என்னமோ பண்ணிக்க, யானை மேலே குதிரை சவாரின்ட்டு இது இங்கிலீஷ் டைப்பில் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நம்மால் உபயம். ஸோ ஒவ்வொருத்தரும் எனக்கு என்னென்னா பாக்கியா ஆஃபீஸுக்கு வந்தவங்க, நம்ம ஆஃபீஸுக்கு வந்தவங்க ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்புங்கிறது வந்து சினிமாவில் வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிருது. ஸோ அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது வந்து நான்லாம் வந்து புதுசில் ரொம்ப ரேராக இருந்தது. அந்த மாதிரி வாய்ப்பு ஒரு இடத்துல வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது. இங்கே வந்து எங்கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சந்தர்ப்பத்தை வந்து நல்லா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ அவர் சொன்னார் எனக்கு சார் அப்படின்ட்டு, நான் ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லுவேன். என்னென்னா எங்கிட்ட வந்தவங்க யார் எந்த விதத்துலையும் வந்து வாய்ப்பு கிடைச்சா அப்புறம் அது சரியாக வருது வரல அப்படிங்கிறது வேறு. முதல்ல வாய்ப்பு கிடைக்கிற அளவுக்கு தன்னை தயார் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். முருகன் அந்த அளவுக்கு அவரும் இதே மாதிரி தான் சைலண்ட்டாக தான் இருந்தாப்புல. ஏதோ பாக்கியால் ஆஃபீஸ் எடிட்டோரியில் வேலை பார்க்குற மாதிரியே இருந்தாப்புல. அப்புறம் பார்த்தா இப்போது டைரக்ஷன் வந்துட்டாப்புல, வந்து கண்ட சகட்டு மேடி திட்டுறாப்புல டைட்டிலில். யாரும் எல்லாத்தையும் திட்டிருக்கிறியா? படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சண்டைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு திருட்டு பையன் ஒருத்தருக்கான், அந்த 2வது இருக்கிறேன் ராஜேந்திரன் பக்கத்து. அவனும் நம்ம அப்போ வந்து கொஞ்ச நாள் எங்கிட்ட வேலைக்கு இருந்தவன் தான். அவன் பாலே கண்ணில் கிடைக்கிறது இல்லை. ஆனால் பார்த்தா நிறைய படங்களில் வந்து அங்கங்கே சொக்கத்தங்கத்தில் வந்து ஒரு சின்ன சீனுக்கு ஒன்று வந்தான், நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னால கூப்பிட்டு நடிக்க சொன்னேன். இப்போ பார்த்தா முழு வரலாம், உங்களுக்கு பயந்துட்டு வரலாம். அப்படியா? இப்போ முழு நேரம் நடிகன் ஆகிட்டான். அதனால் எல்லாருமே பாக்கியால் வேலை பார்த்தவங்க, எங்கள்கிட்ட வேலை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நல்ல வாய்ப்புகள் வருது. அந்த வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். யானை மேலே குதிரை சவாரி அப்படிங்கிறது நல்லா இருக்குது. என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல, ஏதோ திடீர்னு ஈழத்தமிழ் காப்பாற்ற போறியா அது இதுன்னெல்லாம் வருது. என்ன முதல்ல பார்த்தா காமெடியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அப்புறம் பார்த்தா சீரியஸாக கடைசியில் வேறு பண்ணி கட்டுப்போமா அது இதெல்லாம் போட்டதுனால நல்ல ஒரு தெளிவாக நீ சொன்னது தான் காமெடின்னு சொல்லி வாங்க
பாக்கியாளு ஒவ்வொருத்தரா பரவாயில்ல, எல்லாத்தையும் மறக்காமல் எல்லாத்தையும் வந்து பாக்கியா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் முருகன் கூப்பிட்டுருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் நின்றுருந்தாங்க. வரும்போதே ஆரம்பத்துலேருந்து பார்த்தேன், யார் ரத்தனம் முதல் கொண்டு விடல, எல்லாருமே இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வாய்ப்புகள் அமைகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் படத்தில் வந்து சிறப்பாக வேலை பார்த்துருக்கணும், நீ பார்த்துருப்பேன்னு நம்பிக்கை. படம் இப்போ எப்படி நிற்கிறாங்க, எப்படி தேட்டரில் அதே மாதிரி வந்து க்ரௌடு வரணும் அந்த அளவுக்கு. ஏன்னா இப்போல்லாம் தேட்டரில் க்ரௌடு வர்றது பார்க்குறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ படத்தில் வந்து முழு படம் பார்த்துட்டேன்னா எனக்கு நல்லா இருக்குது. இப்போ வெறும் வாழ்த்து தான் சொல்ல முடியும். படம் நான் ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன். அப்பா அம்மா வந்து இவ்வளோ தூரம் அவங்களுக்கு சந்தோஷம், சிஸ்டர்லாம் வந்திருக்காங்க. ஸோ முருகனுக்கு யார் யார் உதவி பண்ணாங்களோ எல்லாத்துக்கும் என்னுடைய சார்பிலையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் ஒருத்தர் உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இத்தனை பேர் சேர்ந்து ஒரு ஆளை வந்து தூக்கி அந்த ப்ராவர்பு போட சொல்லுவாங்கள்ல, போயிட்டான்னா 4 பேர் போதும்னா, இருக்கிற ஆளை தூக்குறது தான் நிறைய பேர் தேவைப்படுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நல்லா இவ்வளோ தூரம் முருகனுடைய உழைப்புக்கும் மனதான் அவனுக்கு. ஸோ பேசும்போது சில சோக்கிங் ஆகிப்போச்சு, இவங்கள சொல்ல முடியல அவங்கள சொல்ல முடியல, நிறைய பேர்த்த பற்றி சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அடுத்தது சொல்லுவாப்புல, இப்போ நான் போகணுங்கிறதுக்காக தான் சீக்கிரம் முடிச்சிட்டாப்புல. எல்லாத்துக்கும் நன்றி. படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னோட முதல் தமிழ் படம் யானைமேல் குதிரை சவாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டைட்டில் கேட்டுட்டு நான் ஆடிஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு முருகன் சார் என்னை நான் மீட் பண்ணுறது. ராஜேந்திர சார், சுவாமிநாதன் சார், முத்துராஜன் சார் நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு ஆக்டிங் பண்ணும்போது. நான் ஃப்ரெஷர் என்ன நினச்சிட்டு. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ ஆப்வியஸ்லி முருகன் சார் விமன் சென்ட்ரிக் எந்த நல்ல கேரக்டர் கொடுத்தாரு எனக்கு. ஐ ஆம் ரியலி லக்கி என்ன நினச்சிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். And of course, today is a big day, music launch and a trailer launch. எல்லா சாங்ஸும் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தில் ஒரு உறுப்பினர் வந்து நீங்கள் எப்படியாவது வந்து இந்த விழாவில் கலந்துக்கணும் சார் சொன்னார். அவரோட வேண்டுகோளை ஏற்று இல்லை விருப்பத்தை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன். உண்மையிலேயே வந்து இந்த படம் நான் பார்க்கலனாலும் அந்த அன்னைக்கு அவர் அழைக்கும் போது கொடுத்த இன்விடேஷனில் பார்க்கும்போது உண்மையாக ஒரு புதிய சிந்தனை ஒன்று இருக்குது. யானை மேலே குதிரை சவாரி. இன்றைக்கி வந்து திரைப்படங்கள் எப்படி இருக்குன்னா, எதையாவது ஒன்று புதுசாக சிந்திக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் திரைப்படம் இருக்குது. அதில் வந்து அவர் சரியாகவே வந்து ஒரு புதிய கோணத்தில் அவர் சிந்திச்சார். டைட்டிலே வந்து யானை மேலே குதிரை சவாரி. இன்றைக்கி இண்டஸ்ட்ரி மேலே நிறைய பேர் சவாரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நிலையை மாற்ற இந்த யானை மேலே குதிரை சவாரி வந்து ஒரு திருப்பத்தை கொடுத்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பேசும்போது இவர் கூட சொன்னார், நம்ம தங்கம் சார் கூட, ஜாகுவார் தங்கம், அதான் வந்து திருட்டு விசிறி பார்க்காதீங்கன்னு சொல்கிறது ஒரு பக்கம், திரைப்படம் பார்க்க வைக்கிறது ஒரு பக்கம். இப்போ ஏன்னா இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து திரை அரங்கங்கள் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ஸாக மாறிடுச்சு. முன்னாடி நார்மலாக நம்ம ஊரில் வந்து ஏபிசி இது மாதிரி தேட்டர்ஸ் இருக்கும். அப்போ வந்து நம்ம விருப்பப்பட்டவங்களை ஏல போகலாம், பியில் போகலாம், சியில் போகலாம். இப்போ ஏ இல்லாமல் A+++ங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து திரையரங்கங்கள் வேற ஒரு பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு மாறிடுச்சு. உள்ளவே வந்து எல்லாமே கிடைக்கிற மாதிரி, படுத்துக்கிட்டே படம் பார்க்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்க்கலாம், வீட்டிலேருந்தே புக் பண்ணலாம். இது போன்ற பல வசதிகள் தரும்போது அந்த வசதிகளுக்கு உண்டான கட்டணத்தை நிச்சயமாக நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது முன்னாடியே நம்ம அரசாங்கம் வந்து ஒரு சின்ன திட்டத்தை ஆரம்பித்தாங்க. அது பல்வேறு திரைப்படத்துறை சார்ந்தவங்களால் கொஞ்சம் பேர் எதிர்த்ததால் அந்த திட்டம் முடங்கி போச்சு. என்னென்னா, இப்போ இது போல் வந்துட்டதால் இப்போ ஏறக்குறைய இது மாதிரி வந்து ஒரு 800லேருந்து 1000 திரையரங்கம் இருக்குது. இது திரைப்படங்களுக்கு இது ஓகே, இது ஃபீட் பண்ணக்கூடியது. ஆனால் இப்போ இது போல் படங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 100-200 படங்கள் வருது. இதை பார்க்க விரும்புகிற ஜனங்கள் வந்து ஒரு 5 கோடியிலேருந்து 6 கோடி பேர் இருக்காங்க. ஏறக்குறைய வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் வந்து ஒரு 50,000 ஊர் வந்து ஒரு 2000 பேர் 3000 பேர் வசிக்கிற ஒரு, அதாவது சிற்றூரும் இல்லாமல் நகரமும் இல்லாமல் இன்பிட்வீன் இருக்க ஊர் இருக்குது. இங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன திரையரங்கம், ஒரு 100 பேர் உட்காந்து படம் பார்க்கக்கூடிய ஒரு திரையரங்கம்.
அவங்க வெளியே வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே ஒரு ரெக்ரியேஷன் சென்டரு. அப்போ வந்து ஒரு 50 ரூபா டிக்கெட் இருந்தால் போதும். ஒரு ஊரில் 50 ரூபா டிக்கெட் இருந்தால் ஈவினிங் ஏன்னா முன்னாடிலாம் வந்து திண்ணையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோங்க. இது போல் இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து ஊரில் ஒரு திரையரங்கம் இருக்கும், ஒரு 50 ரூபாய்க்குள்ளே வந்து டிக்கெட் படம் பார்க்க வருவாங்க. அப்போ 50,000 திரையரங்குகளில் ஒரு குறைஞ்சபட்சம் 10,000 திரையரங்குகள் வந்து இதுவாகிடும். அன்றைக்கி 50 ரூபா படம் பார்த்தா கூட வந்து இந்த என்ன கலெக்ஷனும் அது வந்து சேர்ந்துடும். அப்போது இது அந்த வேற திட்டத்தை வேற மார்க்கத்தை இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று விசிடி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதில் அழிஞ்சு போகிறத விட இல்லை வந்து இந்த அப்போ என்னன்னா நம்மளால வந்து 1000 ரூபா கொடுத்து காஃபி வந்து சாப்பிட முடியல 5 ஸ்டார் ஹோட்டலில். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இது ரெடி பண்ணிட்டோம். என்ன அது ஒரு 5 ரூபாயில வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஏழை மக்களுக்கு இல்லை நடுத்தர மக்களுக்கு ஒரு 5 ரூபாய் டீ குடிக்க டீயை ரெடி பண்ணிட்டோம். ஆனால் இந்த டீ வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சு தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 5 ஸ்டாருக்குள்ளே போகும்போது அந்த ஏர் கண்டிஷனுக்கு அந்த சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுது, அது வந்து ஒரு 400 ரூபா ஆயிடுது. அப்போ அந்த டீயோட விலை 405 ரூபா ஆகுது. டீ அடக்கம் வந்து 5 ரூபா தான், ஆனால் அங்கே போய் சாப்பிட்றதால வந்து டீயோட விலை 405 ரூபா ஆயிடுது. அப்போது இந்த படத்தோட அடக்கம் வந்து 1 கோடி ரூபா தான் இருக்கும், இல்லை 1.5 கோடி தான் இருக்கும். இந்த படம் இல்லை, இப்போ சாதாரணமாக வர படங்கள். இந்த படங்களுக்கு 50 ரூபா 25 ரூபா டிக்கெட் வச்சு படம் விற்றா போதும். அதை வந்து பார்க்க ஜனங்கள் இருக்காங்க. அந்த படத்துக்கு இப்போ 1 கோடி வர படத்துக்கு 1.5 கோடி கலெக்டோ இல்லை 1.25 கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னா போதும். ஆனால் இந்த படத்தையும் வந்து நம்ம இதில் வந்து மல்டிப்ளெக்ஸில் போடும்போது என்ன ஆகுது, 300 ரூபா 250 ரூபா 150 ரூபா இது மாதிரி வரும்போது இந்த படத்தை அவ்வளோ விலை கொடுத்து பார்க்கறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. அப்போ பார்க்க தயாராக இல்லாதவங்க ஒன்று கேபிள் டிவியில் பார்க்குறாங்க, இல்லை வந்து டிவியில் பார்க்குறாங்க. கேபிள் டிவினா கேபிள் டிவியில் வர திருட்டுத்தனமாக ஒளிபரப்பப்படுறது, இல்லை ஆட்டோமேட்டிக்காக டிவியில் வருது, இல்லை திருட்டு விசிடி தான். திருட்டு விசிடிலாம் ஒன்றும் நம்ம இப்போ நம்மளாம் சொல்லிக்க வேண்டியதான். நம்ம இனிமேல் அது விசிடி பழைய திருட்டு விசிடி இப்போ விசிடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மார்க்கம் மாறினாதான் எந்த படமாக இருந்தாலும். இப்போ ஏன்னா இது மறுபடியும் நான் சொல்கிற மாதிரி ஆகிடும். 100 படங்களில் 90% படம் தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்பாளர்கள். அது கொஞ்சம் பணம் கொண்டு வருவாங்க, படம் போடுவாங்க, அவங்க போயிடுவாங்க, அடுத்த படம் ஒரு 90 பேர் வருவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு செய்கிற தொழிலை நஷ்டம் இல்லாமல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது திரைப்படத்துறையும் இதில் வந்து கவனம் செலுத்தணும், அரசாங்கமும் கவனம் செலுத்தணும். ஏன்னா இப்போ அது சொல்லும்போதே இவர் சொன்னார் வந்து தங்கம் வந்து அவங்க இங்கே தான் வந்தாங்க, இவங்க இங்கே இதில் தான் வந்தாங்க, எல்லாரும் வந்த உடனே நம்ம வந்த பஸ்ஸில் வந்தோடனே இந்த பஸ்ஸில் தான் எல்லாம் வரான்னு சொன்னால் இந்த பஸ்ஸை க்ளோஸ் பண்ண தான் நினைக்கிறாங்க வந்தவங்க எல்லாரும். இண்டஸ்ட்ரி இருந்தால் தானே இண்டஸ்ட்ரி மூலம் வந்து இங்கே நம்ம காம்படிஷன் வருது. இண்டஸ்ட்ரி எல்லாம் போயிட்டா பரவாயில்லையோன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த டாமினேஷன் இருக்கிறதால வர்றவங்க சினிமா மட்டும் இருந்தால் கூட இந்த சினிமாவுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும். சினிமாவில் வர்றவங்க பாலிடிக்ஸ் வந்துடுவாங்க பயத்திலேயே பாலிடிக்ஸ் வராமல் இருக்க சினிமாவே இல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருக்குங்கிற எண்ணம் வந்து ஆள்றவங்களுக்கு கூட வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. அதனால சினிமாவாக இருந்தால் எல்லாருமே இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இது தேவைப்படுது. எல்லா மக்களுக்கும் ஒரு பொழுதுபோக்குறதுக்கு ஒரு தேவைப்படுது. அது சினிமா 90% மக்களால் பார்க்கப்படுது, பார்க்காம யாரும் இல்லை. ஆனால் அந்த படத்தை பணம் கொடுத்து பார்க்குறாங்களா இல்லையாங்கிறது தான் இப்போ வந்து மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான விடை இந்த இண்டஸ்ட்ரி தான் கண்டுபிடிக்கணும். அது ஏற்கனவே நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விடையை சொன்னேன். அந்த விடையை வந்து இண்டஸ்ட்ரி ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லது. ஆனமலை குதிரை சவாரின்னு சொன்னோன்னே எல்லாருமே வித்தியாசமாக இருக்குது டைட்டில். ரொம்ப நல்ல சப்ஜெக்ட் ஆனால் நிச்சயமாக நல்ல சப்ஜெக்ட் தான். முருகன் சார் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் நீங்கள் தான் பண்ணணும்னு அவங்கள கேட்டு கெஞ்சி நடிங்கன்னு. சார் என்ன கெஞ்சினீங்க, நல்ல சப்ஜெக்ட்டு பண்ணுறோம் சார்னாங்க. இப்போ கூட அந்த ஹீரோயின் சொன்னாங்க சம்பளம்லாம் கொடுத்துட்டாரு, சும்மா பெருமைக்காக சொல்லிக்கிறாரு அப்படின்னாங்க. ஆனால் அந்த எல்லாருக்குமே நல்லா பண்ணியிருக்கிறாரு, படமும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நண்பர் கேட்டாங்க, சந்தானம் இது வரைக்கும் உங்கள் மேலே சவாரி பண்ணியிருந்தாங்க, இந்த பாட்டில் நீங்கள் யார் மேலே சவாரி பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க, இந்த பாட்டிலையும் எனக்கு மொட்டை ராஜேந்திரன் என் மேலே சவாரி பண்ணுறேன், நீங்கள் எப்போ தான் சவாரி பண்ண போகிறீங்கன்னாங்க. இல்லை சார், நான் பெரிய யானை, சவாரி பண்ணது கஷ்டம். இருந்தாலும் படத்தில் ரொம்ப ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு காமெடி கலந்த வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்காரு. டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்துக்கு நான் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். டைரக்டர் முருகன் அவர்கள் வந்து என்கிட்ட இந்த படத்தை போட்டு காமிக்கிறேன், பிடிச்சிருந்தா ரீரெக்கார்டிங் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த படத்தை பார்த்தேன். கண்டிப்பாக நான் அவர் சொல்லும்போது எப்படி இருக்குமோன்ற ஒரு யோசனையில் தான் பார்த்தேன் அது. பட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய அவரோட அப்பீரன்ஸுக்கும் அவர் சொன்ன விதத்துக்கும் என்ன பண்ணியிருக்க போகிறாரு, ஒரு சின்ன படம் தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே சொல்லியிருந்தார். ஸோ படத்தை பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது ஒரு நிறைய புது விஷயங்கள் இவர் இப்படி யோசிச்சிருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
ஸோ கண்டிப்பாக இதை நான் பண்ணித்தரேன். இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு வந்து என்னால் முடிந்த ஒரு உதவின்னு சொல்லக்கூடாது, பட் இதை சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இந்த படம் கண்டிப்பாக பெரிய அளவில் வெற்றி பெறணும். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் மிக திரளாக வந்திருக்கீங்க. பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி படத்துக்கும் மிக திரளான கூட்டம் வரணும் அப்படிங்கிற ஆண்டவர் வேண்டிக்கிறோம். அது மாதிரி வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி தோழர்கள், இன்டர்நெட் இணையவர்கள் மற்றும் மேடை மேலே இருக்க மிகப்பெரிய ஜாம்பான்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். பேரரசு சார் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சொன்னார், புதுமுகத்தை வச்சு படம் சக்ஸஸ் பண்ண அவங்க பெரிய டைரக்டர் அப்படின்ட்டு. பொதுவாக பேரரசு சார் அப்படின்னா எனக்கு பட்டி தொட்டியெல்லாம் தெரியாதவங்களே இருக்காது. அந்த அளவு மிகப்பெரிய ஒரு டைரக்டரு, சில பேரை தூக்கி நிறுத்தின டைரக்டரு, ஒரு தூண்கள் மாதிரி. அதாவது அந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க, 4 கால் யானை வச்சுக்கிட்டு தூணா நிற்கும், இது தும்பிக்கையில் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் யானைங்கிற மாதிரி. இவங்க தூணாக இருந்தாங்க, யாரோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டைரக்டரு அவர். இந்த நேரத்தில் ரொம்ப பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். ஆர்கே செல்வமணி சார் பார்க்கும்போதுன்னா நான்லாம் மிரண்டிருக்கேன் அவர் படத்தை பார்த்து. ஒரு மிரட்சி, ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக தமிழை ஒருத்தன் சாதிக்க முடியும்னு சாதிச்ச ஆர்கே செல்வமணி சார். அவர் மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு ஏங்குறாங்க எல்லா டைரக்டரும். நான் வந்து கேப்டன் பிரபாகர் பண்ணும்போது கர்நாடகாவில் போய் ஒரு படம் பண்ண போகிறேன். அங்கே உள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில் பேசுகிறாங்க, ஆர்கே செல்வமணி மாதிரி ஒரே ஒரு படம் பண்ணேன் லைஃப்பில் அப்படின்னாங்க. எவ்வளோ பெரிய பெருமை ஒரு தமிழனுக்கு. இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் ஆர்கே செல்வமணி தெரியாதவங்கள இருக்க முடியாது. ஆனால் அவரும் ஒரு படம் எடுத்தார், குற்றப்பத்திரிகைனி. அந்த படத்தை வர முடியாதபடி, சுதந்திர நாடு, ஆனால் சுதந்திர நாடு தானே நம்ம நாடு, உரிமை சொல்ல முடியாமல் அவர் அந்த படத்தில் எவ்வளோ நஷ்டம் அப்படின்னு தெரியும். இப்போ வந்து நடிகராக ஆர்கே செல்வமணி சார் திருப்பி மீண்டும் உள்ள நடிகராக வராரு. அவருக்கு இந்த மேடையில் எல்லாரும் கை தட்டுவோம். ஏன்னா அவர் மிகப்பெரிய டைரக்டர் அவர் வரணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சாதிச்சிருக்காங்கன்னா டைரக்டராக. இப்போ பாக்யராஜ் சாரை கூட டைரக்டராக இருந்து ஹீரோவாக வந்தார். அது மாதிரி ஆர்கே செல்வமணி சார் ஹீரோ வரணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஹீரோ வருவாருங்க அவர். நீ வேணால் பாருங்கள், நம்ம நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி மியூசிக் டைரக்டர் சார் இப்போ சொல்ல போனோம்னா இமாலயன் வந்து நம்ம பேரரசு சார் சொன்னார், மிக அருமையான பாடல் போட்டிருக்காருன்னு. எனக்கு அந்த பார்க்குறக்கு சந்தர்ப்பம் கொடுத்து வைக்கல. திருப்பி கண்டிப்பாக நான் பார்க்குறேன். போடுவீங்களா முருகன் சார்? போடுவீங்களா? ஓகே, இப்போவே இல்லைப்பா, லாஸ்ட்டாக. ஓகே, அவர் தான் இன்றைக்கி விழா நாயகன். ரொம்ப நல்லா பண்ணிக்கிற எல்லாம் சொன்னாங்க, பட் நல்லா பண்ணியிருக்கணும். இன்றைக்கி புதுசாக வர்றாங்க அத்தனை பேருமே சாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் வராங்க. நிச்சயமாக சாதிப்பாங்க எல்லாருமே. சின்ன படம்னு எதுவுமே கிடையாது. சின்ன படம்ங்கிறது எடுக்கிறதுலையோ இல்லை வந்து இப்போ பண செலவுலையோ கிடையாது. மக்கள் அது சின்ன படமாக பெரிய படமாக ஏற்றுக்கணும். அந்த மக்கள் என்னைக்கு கை தட்டுறாங்களோ அது பெரிய படம். ஒரு சின்ன படம்னு யாரையுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு யானை மேலே குதிரை சவாரிங்கிற படத்தில் வந்து ராஜேந்திரன் ஹீரோவா இல்லை யார் ஹீரோன்னு எனக்கு தெரியல. கதை தான். ஏன்னா பாக்யராஜ் சார்ட்ட வந்திருக்காரு. நிச்சயமாக கதை தான் ஹீரோவாக இருக்கும். இந்த படம் வெற்றி பெறணும், மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஏன்னா எல்லாரோட ஆதரவு வேணும். குறிப்பாக வந்து திருட்டு சீடியை ஒழிக்கணும்னு ஆர்கே செல்வமணி நாங்கள் எல்லாம் கத்தி பார்த்துட்டோம், யாரும் கேட்கல. திருடனா பார்த்து தெரிந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி முடியவே இல்லை. வேறு எந்த ஸ்டேட்லேயுமே திருட்டு சீடி கிடையாது. கர்நாடகாவில் திருட்டு சீடி வச்சா கடையை கொளுத்திடுவாங்க. கேரளாவில் வாங்கவே மாட்டாங்க. ஆந்திராவில் விற்கவே விற்காது. தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவை அழிக்கணும்னு வேறு மாநிலத்தில் உள்ளவங்கள வேற்று ஆட்களை வந்து நம்ம திருடி, நம்ம சொத்தை திருடி தமிழர்கள் எடுக்கிற பணம்லாம் நஷ்டம் அடையணும்னு யாரோ பண்ணுற சதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எல்லாம் திருட்டு சீடி பார்க்கலனாலே, அடுத்த பொருளை திருடலைனாலே தமிழர்கள் திருட மாட்டோம், யார் பொருளையும் திருட மாட்டோம். வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம். ஆனால் வந்ததுக்கப்புறம் நம்மளை ஏய்க்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருட்டு சீடி பார்க்க மாட்டீங்களா? திருட்டு சீடி யாரும் கை தட்டவே இல்லை, கை தூக்கவே இல்லையே. எல்லாரும் மனசுலையும் திருட்டு சீடி பார்க்கணும்னு இருக்குது. உங்கள் பொருளை நாங்கள் திருடினா எப்படி இருக்கும், எங்கள் பொருளை நீங்கள் திருடினா எப்படி இருக்கும், அதான் திருட்டு சீடி. அதை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கிறது, திருட்டு சீடிக்கு எதிராக ஒரே ஒரு ஆள் பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க பாப்போம். உண்மையிலே 10 பேர் சொன்னீங்க.
10 பேர் நன்றி. ஒருத்தராக தான் திருந்த முடியும். 18 படி ஏறணும்னா ஃபஸ்ட்டு படி ஏறி தானே ஆகணும். அதில் என் நண்பன் ஒரு 10 பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக சொல்லணும். பட் என் பொருளை நான் எடுத்துக்கலாம், ஆனால் உங்கள் பொருளை நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் பொருளை நான் திருடக்கூடாது இல்லையா? திருடக்கூடாதுல்ல? அப்படி திருடுறாங்க. அந்த திருட்டுக்கு நம்ம ஒத்து போக வேண்டாம். திருட்டை ஒழிக்கணும். தமிழ்நாடு சுதந்திரமாக பல முதற்கொலை கொடுத்த தமிழ்நாடு மட்டும்தாங்க. இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், இன்றைக்கி கேப்டன் விஜயகாந்தாக இருக்கட்டும், எல்லாருமே, சுப்ரீம் சார் சரத்தாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாமே ஒரு அரசியல்னா யாருன்னா சினிமாலேருந்து தான் வர்றாங்க. ஆனால் அந்த மாநிலத்தை திருட்டு செய்திங்கிற ஒரே ஒரு அரக்கன் வந்து அழிக்குது. எத்தனை தயாரிப்பாளர் படம் எடுத்துட்டு என்ன கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? அந்த கஷ்டம் வரக்கூடாது. நீங்கள் இருக்கிறவங்க ஒரு 10 பேரில் 100 பேரில் 1000 பேரும் திருட்டு செய்தியை நீ பார்க்கவே மாட்டேன்னு சபதம் எடுத்துங்க. நிச்சயமாக நம்ம தமிழ் படம் மிகப்பெரிய வெற்றிகள் அடையும். யானை மேலே குதிரை சவாரி மிக பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் வந்து 100வது நாள் விழா இதே நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் கலந்துக்கும். சின்ன திரையிலேருந்து வந்து ஒரு படம் எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு வர பேரெல்லாம் நம்ம காப்பாற்றணும், தக்க வச்சுக்கணும். இன்னைக்கு ஒரு வெற்றி பத்தாது, ஒரு சாதாரண வெற்றி பத்தாது. அடுத்த படம் கிடைக்கும் அப்படிங்கலாம் சும்மா பேச்சு. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒன்று கண்டிப்பாக பண்ணி ஆகணும். உங்கள் படத்தில் அது இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்த இடம் அந்த மாதிரி ஒரு பெரிய இடம். ஸோ அதனால் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ உள்ள கதையும் அந்த ப்ளே இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்மளை கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்க போகிறது அதுதான். ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான விஷயம் அதில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு சபைக்கு உங்கள் முன்னாடி தான் வரும். பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. இவங்க நினச்சாங்கன்னா நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா என் படம் தண்ணியில் கண்டதுக்கெலாம் ஒரு பெரிய வரவேற்பு ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்ததே மீடியா தான். அது மறக்கவே முடியாது. ஸோ அவங்க சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் போய் நம்ம ரீச் ஆகும். ஸோ எனிவே இதில் உழைத்த அனைத்து கலைஞர்களும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அடுத்து ஒரு வெற்றி ஃபங்க்ஷனில் நம்ம எல்லாருமே சந்திப்போம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பா அம்மா தெய்வம் குரு இப்படி நிறையா இருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம். சென்னையை பொறுத்தவரை எனக்கு மாதா பிதா குரு தெய்வம்னா எங்கள் டைரக்டர் பாக்கியராஜ் சார் தான். ஏன்னா ஒரு 13 வருஷமாக அந்த சென்னையில் நான் படைச்சிட்டு இருக்கேன், வாழ்ந்துருக்கேன்னா அவருடைய பேரை சொல்லி தான். அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். எங்கே போனாலும் நான் பாக்கியராஜ் வேலை பார்த்துருக்கேன். இன்றைக்கி அவர் வந்து இந்த சூழ்நிலையில் வந்திருக்காரு. அவருக்கு என்ன சூழ்நிலை எனக்கு தான் தெரியும். நான் 10 நிமிஷத்தில் ஒரு கிளம்பணும், ஏற்பாடு பண்ணோம். அவருக்கு ஒரு சின்ன இது வலி வேறு இருக்குது உடம்புல. அதை தாண்டி உனக்காக இருக்கட்டா முருகா அப்படின்னு வந்திருக்காரு. அவருக்கு நான் காலம் போல் நன்றி சொல்லுவேன். 2 விஷயம் நான் அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் அவர்கிட்ட வேலை செய்யும்போது தாடி அடிக்கடி வச்சுப்பேன். அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் தாடி வச்சுருக்க? ஏன்னா டெய்லி சேவ் பண்ணுற அப்போ தான் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் மறந்துருப்பார், நான் மறக்கலை. அதை இன்ன வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வேலையை விட்டு நான் ஓடிட்டேன். வழக்கமாக போகிறத நான் அங்கே போகல, அங்கே போயிட்டேன். திரும்ப வேறு வழி இல்லாமல் அவர்கிட்டே வந்து நின்னேன். அப்போ அவர் கேட்ட ஒரே வார்த்தை தான். என்ன சொன்னார்னா, என்னை நம்பி தானே அவங்க அப்பா அம்மா அனுப்பிச்சாங்க, நீ பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? ஸோ நீ நல்லபடியாக ஒரு வாழ்க்கையில் ஸ்டடியானதுக்கு போய் என்னோட்டு போ அப்படின்னாரு. அதுதான் நம்ம செய்ய மாட்டோமே. மறுபடியும் ஸ்டடி ஆகாமல் வெளியே வந்தேன். சில சமயம் சண்டைகள் போக்குறது எல்லாம் நடந்து இன்றைக்கி நான் அவரை தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவேன். நான் சாகிற வரைக்கும் அவரை மறக்க மாட்டேன். அவர் எனக்கு அப்பா அம்மா அண்ணா எல்லா ஸ்தானமும் அவர் தான். நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு விதை மாதிரி போட்டு ஆரம்பிச்சு கொடுத்த பத்ரி சார், நைட் 2 மணிக்கு அவர் வந்துருக்கான்னு தெரியல, அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணேஷ் சார் அப்படின்னு எனக்கு ஒரு கூட பிறந்த அண்ணன் ஸ்தானத்தில் இருக்காரு. அவர்கிட்ட நான் வந்து ஒரு விஷயம், ஒரு சின்ன உதவி கேட்டேன். அவர் விதை மாதிரி. அவர் இன்றைக்கி வந்து எனக்கு ஆலமரமாக வந்து நிற்கிறாரு, முதுகெலும்பாக இருக்கார். அவர் என்னால் மறக்க முடியாது. அவர் காலை தொட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பிரேமலதா, RS பிரேமலதா அந்த படத்தில் கோப்ரொடியூசர். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம், ரேகா கணேஷ் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். அவங்களையும் கணேஷ் சாருடைய மனைவி. அவங்க ரொம்ப பெரிய உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன ஏது இந்த ஒரு ரேகா கணேஷ் அவர்கள் இந்த பணம் வருமா வராதா அப்படின்னு பல இதில் வந்து அதை தாண்டி எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க.
அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி. என் சகோதரியை தாண்டி அவங்க, என் சகோதரி கோச்சிக்கூடாது முத்துலட்சுமி, அதையும் சொல்லிட்டேன். அப்புறம் ஆர்எஸ் பிரேமலதா இந்த இருக்காங்க. அவங்கள பற்றி நான் என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டம். நிறைய எனக்கு பொருளாதார உதவி, அவங்க நகையெல்லாம் கூட கழட்டி கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி உழைப்பு வந்து எனக்காக ரொம்ப உழைப்பு. நைட் 2 மணிக்கு படப்பேரை ஷூட்டிங் முடிச்சு ஸ்கூட்டியில் வருவாங்க. அவங்க மட்டும், எல்லாரும் வந்துடுவோம், அவங்க மட்டும் 2 மணிக்கு ஸ்கூட்டியில் வருவாங்க. அதை அவ்வளோ உழைப்பை தாண்டி நான் திட்டிடுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். நமக்கு கோபம் கொஞ்சம் நிறைய வரும், நிறைய கண்ணாப்பேடு திட்டிடுவேன். அப்புறம் நான் ஃபீல் பண்ணுவேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா, அவங்க சக்திக்கு நான் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு நானே. அவங்க சூழ்நிலை தாண்டி எனக்கு இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறையா. அப்புறம் அந்த படத்துக்காக உதவி பண்ண சாரதி எல்லாரும், பிரபாகர் சார், பிரபாகரன் சார், அவரை என்னால் மறக்க முடியாது. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக பெரும்பாடுபட்டிருக்காரு. அவருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சாரதி, பத்ரி, ஆட்டோ டிரைவர் வெங்கடேஷ், அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் இந்த படத்துக்கு 1000-லேருந்து லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 100 பேர் இந்த படத்தில் ஒரு பணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் ஏமாற்றி நான் ப்ரொடியூசர்னு போட்டுக்கிட்டேன். அதுதான் விஷயம்.